ஜேபிஆருக்கும் அதிமுகவுக்கும் என்ன ஒரு வரலாறு என்ன சார்? ஜேபிஆர் மதுசூதனன் 2 பேர் இருந்தாங்க. சொல்லக்கூடாது, சொல்லுங்க. 2 பேரும் தாதாக்கு. வட சென்னைக்கு மதுசூதனன், தென் சென்னைக்கு ஜேபிஆர். ஜேபிஆர் ஒரு சஸ்பெண்டட் போலீஸ். எம்ஜிஆர் காலத்தில். அப்போ வந்து பல விஷயங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட அவங்க 2 பேரும் தான். 2 பேர்த்துக்கிட்டுமே எனக்கு தொடர்பு உண்டு. ஆனால் அதே ஜேபிஆர் ஒரு பெரிய கல்வியாளனா மாறினார். ஆமாம். எனக்கும் அவருக்கு பல்வேறு வகையான தகராறுகள் நடந்திருக்கு. நான் குரோம்பேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர். குரோம்பேட்டில் நடக்கிற பல தகராறுகளுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர். அடி தடி அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. உள்ளே வரும்போது எப்படி வருவார் தெரியுங்களா? எவன்டா இங்கே டாக்டரு அப்படி தான் வருவார். நான் டியூட்டியில் இருக்கும்போது உட்காந்துட்டு இருப்பேன். எவன்டா இங்கே டாக்டருங்க? நான் தான்டா. என் பதில் டாக்டர் வாய மூடுறா, என்ன வேணும் உனக்கு? அப்போ அவரோட பெரிய தாதாவை நீங்கள் இருந்திருப்பீங்களே. எங்கள் அண்ணன் மந்திரி. உடனே கண்ணு என்ன நீ இப்படி கோச்சிக்கிட்டேன்? சும்மா கேட்டேன். அவன் சின்ன பையன் என்ன அப்படி இதாகிட்டேன். ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு கல்லூரி திறந்த பிறகு என்னுடைய ரேடியோ டாக்கெல்லாம் அவர் கேட்டிருக்கார். அது காலையில் இன்று ஒரு தகவல் மாதிரி தென்கட்சி சுவாமி பேசுன மாதிரி என்னுடைய இதெல்லாம் பெருசாக ஏற்பட்டுச்சு. அதில் வந்து காலையில் நான் அருள் வாக்கு சொல்கிற மாதிரி அது எனக்கு கொடுத்தாங்க. அது வரல அருள் வாக்குனாக்க தேவாரம், திருப்பதிகா, இது திருக்குறள் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கதையை வேறு மாதிரி மாற்றினேன். அன்றான்ற நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இலக்கியத்தோடு சேர்த்து இது பண்ணி இதைத்தான் உண்மை சுடும் என்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் பேச நான் அதெல்லாம் பெரிய பாப்புலரான். கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வான இல்லை, நான் தமிழ்வான யாருன்னே அவருக்கு தெரியாமல் ரேடியோ ஸ்டேஷனில் போய் யார் இந்த ஆள் அப்படின்னு கேட்டு நான் தெரிஞ்ச உடனே 2 பக்கம் கடிதம் எழுதினார். இத்தனை வருஷமாக நான் கேட்குறேன், இவ்வளோ வித்தியாசமாகும், அவ்வளோ பேர் வந்தது. அப்போ என்னாச்சு, ஒரு ஈரோடு தமிழனுடைய கவிதையை நான் வந்து ஒரு தடவை சொன்னேன். அதாவது ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் வரும்போது 10வது முறை பூமியில் தரையில் விழுந்தவனை பார்த்து பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது, உன்னை வாழ்த்துகிறேன், இதற்கு முன்பு 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ, அப்படிங்கிற ஒரு ஈரோடு தமிழன் கவிதையை நான் சொன்னேன்.